இந்த அஞ்சலிக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் வந்துட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி, "எனக்கு பணம் வேணும். நீ பண்ணிட்டு இருக்க காரியம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். இலக்கியா மேல பொய் கேஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்க. எனக்கு இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைட்டா இருக்கு. அதனால கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா குடுக்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எப்பவுமே நீ குடுக்கறது 1,00,000மோ, 1,50,000மோ, 2,00,000மோ குடுப்ப. இப்போ எனக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் 10,00,000. அத நீ குடுத்து தான் ஆகணும். இனிமே மாசம் மாசம் 10,00,000 குடுத்துரு அஞ்சலி அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போயிட்டு, கடைசில இந்த அஞ்சலி இருந்துட்டு எல்லாத்துக்கும் ஊன்னு தலையாட்டிட்டு, கடைசில என்ன வேலை செஞ்சான்னு தெரியுங்களா? இந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்லி, அந்த மகேஷோட கதைய முடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதாவது மகேஷோட கதைய முடிக்கிறதுக்காக இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு, சரி ஓகே இவன் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவோட ஆள் தானே அப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு, அவனோட கதைய முடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க. ஆனா கடைசில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய பத்தின ரகசியங்கள் தெரிஞ்சு, இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு பயங்கரமான ஒரு கேம விளையாட ஆரம்பிச்சுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஞ்சலி இந்த மகேஷ் மேல பயங்கரமா ஆத்திரத்துல இருக்கா. அது மட்டும் இல்லாம, தான் பெத்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கும்போது, வேற ஏதோ ஒரு கேடு கெட்டவன வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு, "அப்பா இத பண்ணுங்க, அத பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தா. ஆல்ரெடியே இந்த எஸ்எஸ்கேவ பத்தி தெரிஞ்சவ அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கணும். ஏன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்துல 30% வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கே வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வச்சிருக்காரு. ஆனா, இப்போ அவர் குடுக்க போற ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இந்த அஞ்சலி ஆடி போப்போறா, அதிர்ந்து போப்போறா. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ போட்டு தள்ள சொல்லி எஸ்எஸ்கே கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா, இந்த எஸ்எஸ்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வேலைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வேலையும் முடிச்சுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி தான் அந்த மகேஷோட கதைய முடிச்சுட்டேன். நீ என்ன பண்ற? நேரா கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வா. உன்னோட ஆத்திரம் தீர அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். உன்னோட ஆத்திரம் தீர வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கோ. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்றாங்க. இந்த அஞ்சலியும் கோவத்துல, "டேய் மகேஷ் என்ன ஆட்டம் போட்ட நீ? என்கிட்ட எப்படிலாம் பணம் பறிச்ச? இப்ப பாத்தியா? ஒரு அனாதையா வந்து பார்த்தீங்கன்னா செத்து கிடக்குற." அப்படின்ற மாரி கார்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. அந்த ஒரு நேரத்தில தான் இப்போ எட்டி பார்த்தோனே கார்லருந்து எட்டி பார்த்தோனே ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. இந்த இடத்துல எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகேஷ் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு வந்து சொன்னான் இல்லையா? ஆனா இந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எஸ்கே கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அத பார்த்த உடனே அஞ்சலிக்கு சரியான ஷாக்கு. என்னடா நடக்குது இங்க? அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சுறா. கடைசியில அஞ்சலி போய் அங்க இறங்குன உடனே ரொம்பவே ஒரு குழப்பத்தோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறா. உடனே எஸ்எஸ்கே இருந்துட்டு, "வா அஞ்சலி வா, 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 வா. உனக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறா. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல. "என்னப்பா இவன் வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டான்னு சொல்றீங்க, உயிரோட தான் இருக்கான்." அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இல்ல அஞ்சலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சு. அந்த சான்ஸ நான் விட்டுருவேனா? ஏற்கனவே உங்ககிட்ட இருந்து 30% வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாம கௌதம் வந்துட்டு என்னோட சொத்து அதாவது நான் சேர்த்து வச்சிருந்த எல்லா பணத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டைய போட்டான். அதனால என்ன பண்றேன், கௌதம்க்கு சேர வேண்டிய 50% அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 70% எனக்கு குடுத்துறேன். நான் டோட்டலா தான் கேட்கலான்னு பார்க்குறேன். பட் இருந்தாலும் என் மகளுக்காக நான் விட்டு தரேன். 30% நீ எடுத்துக்கோ, 70% எனக்கு குடுத்துரு. ஏன்னா, உன்ன பத்தின ரகசியம் தெரிஞ்சு போச்சு. இந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே சொல்லிட்டான். அப்படின்ற மாரி ஒரு பயங்கரமான அதிர்ச்சிய இந்த அஞ்சலிக்கு குடுக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.